ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை. இந்த நீர் உருண்டையை உப்பு உருண்டை, உப்புமா கொழுக்கட்டை, அரிசி கொழுக்கட்டை அப்படின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி மிளகா பொடி நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா கார சட்னி கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அளவாக இருந்தாலும் சரி, ஒரு படியாக இருந்தாலும் இல்லை 1 கப் அளவு இல்லை பவுல் அளவோ எதுவாக இருந்தாலும் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு நான் ஊற வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரோட்டீன் சத்தோடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1 கைப்பிடி அளவு துவரம்பருப்பையும் ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இட்லி அரிசியில் கூட செய்யலாம். இது 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இது எப்போ செய்வாங்கன்னா, எங்கள் வீட்டில் இட்லிக்கு ஊற வைக்கும்போது ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இட்லி கரைப்பாங்க. இட்லி கரைச்சி முடிக்கிறதுக்குள்ளவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்ருவோம் எல்லோரும். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இட்லி தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி செய்வாங்கன்னா, இதே மாதிரி இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசியை ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு உப்புமா மாதிரி கிண்டி அதுக்கப்புறம் வேக வச்சு எடுப்பாங்க. சில பேர் உப்புமாவிலே பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பும் லைட்டாக பொடி பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுலேயும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக அரைக்கணுங்கள, இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணுறது தான் நமக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஜீரகத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க வெங்காயம் சேர்ப்பாங்க, நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கூடவே இஞ்சி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக கபகபன்னு இருக்கும். பருப்பு நல்லா வரப்பட்டதும் இதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் முன்னாடியே அரிசி அரைக்கும் போது சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த மாவை கொட்டி கிண்டும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் கொட்டி கிண்டலாம். நல்லா உப்புமா மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி ஒன்று சேர திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தோன்னே வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த தேங்காயோட டேஸ்ட்லேயே நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை பல்லாக அரிஞ்சு கூட சேர்ப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி திருகியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உப்புமா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா புழுங்க வச்சுடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு, இட்லி தட்டில் எண்ணெய் தடவியோ இல்லை துணி போட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிக்கிறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா உருண்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு, கமகமன்னு வாசனையும் வந்துருச்சு. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பிளேட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப குயிக்கான, ஈஸியான, அதே டயத்துலேயே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், டின்னராக சாப்பிட்லாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. சில பேர் இதை சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிடுவாங்க. இட்லி பொடி வச்சோ இல்லை கார சட்னி வச்சோ சாப்பிட்லாம். ஒரு பெருசாக ரொம்ப பெரிய சைட் டிஷ் இதுக்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சும்மாவே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மழை டயத்துலலாம் சாப்பிட்டிங்கன்னா சுட சுட எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமலே நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை, உப்புமா கொழுக்கட்டை, அரிசி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, உப்பு உருண்டை, எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.